அனைவருக்கும் வணக்கம். நமது இறை சேவை அறக்கட்டளை குழுவில் தொடர்ந்து பல சேவைகள் நடந்து வண்ணம் இருக்கிறது. இதற்கெல்லாம் அந்த இறைவனுக்கும் நம் குழுவில் உள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போ தொடர்ந்து இந்த அன்னதான சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா அனுதினமும் டெய்லியும் இந்த மருத்துவமனையில் உள்ளவர்களுக்கும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கும் ஏழ்மையானவர்களுக்கும் மூலிகை கஞ்சி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா அன்னதானன்றது இருக்கிறதுலையே பெரிய சேவை பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்கறது தான் சேவை. அந்த சேவையை ஒரு மனுஷன் மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் பண்ணலாம். ஆனால் வருடம் முழுக்க நம்மளை அந்த இறைவன் பகவான் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது இந்த நேரத்தில் அந்த பகவானுக்கும் நம் குழுவில் உள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த சேவை இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த பசி ஆத்துறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ பெரிய கோயிலுக்கு போனாலும் சரி, எவ்வளோ பெரிய எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, எங்கே கங்கா யமுனா காசி ராமேஸ்வரம் எங்கே போனாலும் சரி, ஒரே ஒரு புண்ணியம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த புண்ணியம் நம்மளை சேருன்னு பார்த்தீங்கன்னா அது அன்னதானம் செய்கிற சேவை புண்ணியம் மட்டும்தான். மற்ற நம்ம சொல்லிக்கலாம். மற்றபடி அது நம்மளுக்கு இப்போ இந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த பலன் கிடைக்குமான்றது அந்த இறைவன் நினைச்சா மட்டும்தான் கிடைக்கும், தவிர நம்ம போனதெல்லாம் இங்கே கிடைச்சிடாது. அது மாதிரி. ஆனால் அன்னதானன்றது அப்படி கிடையாது. ஒரு உயிரை நம்ம அதுக்கு தேவையான அன்னதானத்தை கொடுத்து வயிறில் இருக்கிற அந்த பசின்றது பிணின்னு சொல்லுவாங்க. பிணின்றது நோய், தமிழில் சொல்லுவாங்க நோய். அப்படியாப்பட்ட நோயை நம்ம குணமாக்குறது பார்த்திங்கன்னா அந்த அன்னதான சேவையில் மட்டும்தான் முடியும். ஏன்னா எந்த ஒரு மனுஷன் கை இல்லாமல் கால் இல்லாமல் கண் இல்லாமல் உடம்புல எந்த ஸ்பேர்ஸ் இல்லாமல் வாழ்ந்துடலாம். ஆனால் உணவு இல்லாமல் வாழ முடியாது. அதனால தான் நம்ம அந்த அன்னதானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இதோட வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரஸ்ட்லேயும் பெரிய பெரிய ஆளுங்களாம் போய் பண்ணுவாங்க, சேவை பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஒரு சைடு சேவை செய்கிறாங்களே, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள், எவ்வளோ குழந்தைங்க பாருங்கள், சின்ன சின்ன குழந்தைங்க நம்ம இந்த சேவையில் கலந்துக்கிறாங்க. ஏன்னா இப்போது நம்ம குழுவில் இருக்கிற மதுர்ஜி இருக்கிறாரு, அவங்க பொண்ணு தான் அது. இப்போ நான் அந்த பதிவில் போடுறது சின்ன வயசு, அது குழந்தை. ரெண்டாவது என் பொண்ணும் இப்போ அந்த பதிவில் போடுறேன், அதுவும் என் பொண்ணு தான். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, அந்த குழந்தைங்களுக்கு நினச்சி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ஒரு டைம் நம்ம அதை கொண்டு போய் பார்த்தோன்னா அதுங்களுக்கு ஐயோ பாவம் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் ரோட்டில் இருக்கிறவங்க பசியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த சேவையை பண்ண ஓடுது, சாப்பாடு கொடுக்க ஓடுறாங்க. நாங்கள் நைட்டு கொடுக்கும்போது மணி கரெக்டாக ஒரு 11:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ரோட்டிலலாம் வாங்கி சாப்பிட்றாங்க அந்த சாப்பாடு. ஏன்னா வாங்கி நம்மகிட்ட கொடுக்குற ஃபுட்டை வாங்கி அப்பயே சாப்பிட்றாங்க, அப்போ எவ்வளோ பசியில் இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயத்தை நம்ம இறை சேவை குழுவில் குழந்தைங்க பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம நாளைக்கு நம்ம பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம குழந்தைங்க பண்ண வச்சுட்டு போயிடணும். அதுதான் நம்ம காசு பணம் சேர்த்து வைக்கிறோன்றது அப்பாற்பட்ட கதை. அது எந்த நேரத்தில் வேணால் அந்த நம்ம குழந்தைங்க அழிச்சிடலாம். ஆனால் நம்ம பண்ணுற புண்ணியத்தை மட்டும் அந்த குழந்தைங்க அழிக்க முடியாது. அது என்றைக்குமே அந்த வம்சத்தையே காக்கும். அதாவது அவங்க ஃபேமிலியும் காக்கிறது இல்லாமல் அந்த வம்சம், அதாவது தலைமுறையாக அந்த புண்ணியம் காக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சேவை நம்ம இறை சேவை குழு சார்பாக அனுதினமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு நாள் தவறதில்லை. மழை வெயில் புயல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஆனால் நம்ம சாதாரணமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சாப்பாடுங்களை. அதெல்லாம் ஏன் இதான் சொல்கிறேன்னா, இதுக்கு முழுக்க பகவானோட ஆசீர்வாதம் வேணும். அதனால தான் நம்ம பண்ண முடியுது. இன்னும் நம்ம சேவைகள் இன்னும் தொடரும். இந்த சேவைக்கெல்லாம் பெரிய ஒத்துழைப்பும் ஆதரவு தந்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. உங்கள் இறை சேவை அறக்கட்டளை ஃபவுண்டர் ஆர்பி சக்தி.